என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார். எல்லா பிரிட்ஜையும் போய் திறக்கிற ஒரு ஆளுக்கு முந்தைய கலைஞர் திறந்தான். அந்த பிரிட்ஜை மாத்திரம் திறக்கல, எல்லாரும் போயிட்டாங்க, அப்படியே இருக்காங்க. அதில் எங்கே போனாலும் ஆக்சிடென்ட். போட தெரியாம ஒரு பாலத்தை போட்டாங்க. இப்படி போறதுக்கு இப்படி சுத்தி போறாங்க. விஜயகாந்தோட கல்யாண மண்டபம் இப்படி மேலே இடிச்சுட்டு போறாங்க. முடிஞ்சு போச்சுன்னு அதெல்லாம் கவலைப்படல. ஸோ அதுலேயும் என்னை நஷ்டப்படுத்தினாங்க. வருமான வரித்துறை அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த வருமான வரித்துறையில் என்ன சொன்னாங்க, விஜயகாந்த் நிறையா சம்பாரிச்சு கோடி கோடியாக வச்சிருக்காரு. வந்து பார்த்தாங்க ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நோண்டி நோண்டி கணக்கெடுத்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், என்னை மாத்திரம் நோண்டி நோண்டி கணக்கெடுக்கிறீங்களே, ஊரு பூரா கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே, அவங்ககிட்ட எல்லாம் கணக்கு கேட்கவே மாட்டீங்களா? குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா?